ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்ன காரியம் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்றது தான். ஸோ நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு இந்த ஒளிப்பெயலின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். தேவன் நம்மளோடு கூட பேசுவாராக. முதலாவதாக ஒரு வசனத்தை தியானித்து வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளுக்கும் இலச்சைகளுக்குமாயிருந்து உங்களோடு விருந்துண்ணுகையிலே தங்கள் வஞ்சனைகளினே உல்லாசமாய் வாழ்கிறார்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுக்கும் மாயிருக்கிற கண்களையும் உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். அடுத்து அப்படியே ஒரு 2-3 வசனத்தை வாசிப்போம். 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிரியமான இந்த வசனத்துல பார்த்தோம்னா, 2 வசனத்தை பார்த்தோம்னா, இதுல ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நமக்கு பேதுரு சொல்றாரு. என்னன்னா, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சர்டன் பீப்புள்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே இருப்பாங்க, நம்மளை சுத்தி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு நாள் இன்றைக்கு மட்டும் இருந்தா போதும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற சில கூட்டங்கள் இருப்பாங்க. அவங்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஃபியூச்சரை பத்தி கண்டிப்பா நம்ம யோசிக்க கூடாது, கரெக்ட் தான். பட் ஆனா பரிசுத்தத்தை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆஸ் அ பிலீவர், தேவனை பின்பற்றுகிற நாம், தேவனை அறிந்திருக்கிற நாம், தேவனுடைய வசனத்தை அறிந்திருக்கிற நாம் எப்பவுமே பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு எப்பவுமே ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நம்ம பரிசுத்தம் இல்லாம பிரவேசிக்க முடியாது. ஆனா சில கூட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் பரிசுத்தவான்களோடு கூடவும் உலாவி கொண்டிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில அன்றைய தினம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு அவங்க அன்ற நாளை குறித்து மாத்திரமே அதிகமாக யோசிப்பார்கள், தவிர்த்து பரிசுத்தத்தை குறித்தோ மற்ற காரியத்தை குறித்தோ யோசிக்க மாட்டாங்க. அந்த நாள்ல அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் என்னைக்குமே நம்ம சுற்றி இருக்கும். அதான் வசனத்துல போட்டிருக்கு. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று கரையும் இலட்சியமா இருந்து உங்களோடு கூட விருந்துகையிலே தங்கள் வஞ்சனையை உல்லாசமாய் வாழ்கிறார்கள். இவர்கள் என்னன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையான மக்கள் நம்ம சுத்தி எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா, நம்ம கோதுமையை ஆண்டு விதைக்கும் போது களையுமே என்ன பண்றோம், போய் வெள்ளச்சிருவோம். அதே போலதான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாம தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அநேக நேரத்துல பிசாசானவன் இந்த இப்படிப்பட்ட மக்களை என்ன பண்ணிடுவான்னா, நம்மளோடு கூட நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ இல்ல ஏதாவது ஒரு வழியில ரிலேஷனாவோ என்ன பண்ணிடுவான்னா விட்டுருவான். கொண்டு விட்டு இவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா பிசாசி கேட்க வச்சு நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதை தடுப்பதற்கு இவங்க ஒரு பெரிய ஒரு காரணமா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வைக்கப்பட்ட இடம் எங்கன்னா காரிருள்ன்றது வேற எதுவுமே இல்லைங்க. தேவன் உண்டாக்குன பாதாளம், பிசாசுக்குன்ற வைத்திருக்க அந்த பாதாளத்தை தான் ஆண்டவர் இவங்களுக்காக வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அநீதியா இருக்குமா, பாவத்தை பிறப்பிக்கிறதா இருக்குமா, இலட்சியா இருக்குமா. அப்படி இருக்கும் போது இவங்களுடைய வாழ்க்கைய என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கொண்டு என்ன பண்ணுவாங்க, திணிக்க நினைச்சு அவர்களையும் வழிவிலக செய்து அவர்களையும் பாவத்துக்குள்ள தள்ளி தேவனுடைய ராஜ்யத்தை பிரிக்கிறதா இவங்களுடைய மெயினான காரியம். ஏன்னா தேவன் நமக்காக வைத்திருக்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதை குறித்து தான் நாம தினமும் நம்முடைய வேதத்திலையும் பிரசங்கத்திலும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரிப்பதற்காக வைக்கப்பட்ட இந்த சில நபர்கள்னால என்ன நடக்கும்னா, அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி கொண்டு போற ஒரு சில கூட்டம் தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள். இதை தான் பேதுரு 2ஆம் பேதுரு 3ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக இவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுற போது நம்ம என்ன நடக்கும்னா,
அநேக நேரத்துல கிறிஸ்தவலா இருக்கிற நாம் என்ன பண்ணணும்னா சில நேரத்துல யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு என்ன நடக்கும்னா, இந்த இந்த அநீதியின் வாழ்க்கையில வாழ்கிற நபர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து அநேக நேரத்துல நம்ம ஆண்டவரை அறிந்திருக்க நாம, சத்தியத்தை அறிந்திருக்க நாம கூட சில நேரத்துல இடறி விழுகிற ஒரு சூழ்நிலைகளை தள்ளப்படும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படியாய் மாறுகிறது. அப்படி மாறும் பொழுது என்ன நடக்கும்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ்குள்ள போகும் பொழுது, சில தவறான உபதேசத்துக்குள்ள, சில தவறான வழி நடத்துறதுக்குள்ள போகும் பொழுது என்னன்னா, தேவனுடைய வருகை தாமதிக்குது, தேவனுடைய ரகசிய வருகை தாமதிக்குது, 2ஆம் வருகை தாமதிக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்கள் என்னவானா, இந்த மாதிரி ஒரு இந்த இன்ஃபுளுன்சிவான இந்த தாட்ஸ் எல்லாம் உள்ள போறதுனால என்ன நடக்கும்னா, இவங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு 2000 வருஷம் ஆச்சு ஆண்டவர் வந்து ஏன் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால என்ன நடக்கும்னா, இவங்க தங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, முதன்மையான வைக்க வேண்டிய பரிசுத்தத்தை விட்டு இந்த அநீதியின் வாழ்க்கையை பின்பற்றி பொருளை பார்த்து அவங்களை போல இவங்களும் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா, இவங்க பாவத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களை பார்த்து பரிசுத்தமாய் வாழ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவத்தின் பின்பதாக செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில உல்லாசமா இருக்கிறதை பார்த்து இவங்க இதுதான் கரெக்டான ஒரு வாழ்க்கையா இருக்குன்னு நினைச்சிட்டு இவங்க பரிசுத்தத்தை இழந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதை காட்டிலும் இந்த ஒரு நாள் தான் சந்தோஷமான நாள், இந்த ஒரு நாள் தான் நமக்கு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்குள்ள போயிடறாங்க. ஏன்னா இப்ப கடைசி காலத்துல என்னவா இருக்குன்னா, நமக்கு இப்போ இந்த இருக்க நிமிஷம் தான் கடைசி நிமிஷம், இதுதான் நமக்கு இருக்குது, அதனால நம்ம we have to enjoy a lot, நம்ம சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றது தேவன் என்னைக்குமே விரும்புறாரு. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா பரிசுத்தத்தை என்னைக்குமே இழந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தேவன் விரும்புறதே இல்லை. நாம் எப்போ சந்தோஷமா இருந்தாலும் பரிசுத்தத்தை இழக்காம சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் இந்த நொடியில வாழ்றோம்னா தேவனுடைய கிருபை, நாளைக்கு ஒரு நாள் இருக்குமான்றது தெரியாது. தேவ சித்தம் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நாம பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, தவறு இருக்கக்கூடாது. இதைதான் என்ன பண்றாங்கன்னா பிசாசு இந்த மாதிரி நிறைய இன்ஃபுளுன்ஸான டாக்ஸ் எல்லாம் வச்சு, இது மோட்டிவேஷனல் டாக்ஸ் மாதிரி கொண்டு போய் பிசாசு என்ன பண்றான்னா அநேக கலைகளை விதைத்து கொண்டு வருகிறான். கோதுமையை தேவன் ஒரு சைட்ல விதைச்சிட்டு இருக்காரு, ஆனா பிசாசும் ஒரு சைட்ல என்ன பண்றான், அந்த கலைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான். அப்படி பண்ணது என்ன பண்ணா, இது என்ன பண்ணுன்னா கோதுமையுமே என்ன பண்ணா நெருட்டி என்ன பண்ணுன்னா அதை வளவிடாம தடுத்துரும். அப்போ இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸான சில பீப்புள்ஸ் உள்ள வரும்பொழுது என்ன நடக்கும்னா, தேவனுடைய பிள்ளைகளும் வழி விலகி தடுமாறி என்ன பண்ணிடுவாங்கன்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு அவங்களே ஒரு தடையை மாறி விடுவார்கள். அப்போ இதனால என்ன தாட் ப்ராசஸ் வருதுன்னா, தேவன் இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் வராம இருக்காரு அப்படின்ட்டு. நல்லா பாத்துக்கோங்க பிரியமானவர்களே, தேவனாய் கர்த்தர் வந்து இந்த பூமியை உண்டு பண்ணும் பொழுது, இந்த உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து 6 நாட்கள் எடுத்துக்கொண்டாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா 6 நாட்கள் எல்லாத்தையுமே படைச்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்படி என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் 6 நாள் இந்த உலகத்தை படைச்சு முடிச்சாருன்னா 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். அப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப நம்ம ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைத்து 6000 வருடம் ஆயிட்டுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 6000 வருடம் ஆயிட்டு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அது என்னவா இருக்குன்னா 6 நாளை போல இருக்கு. இப்ப 7ஆம் நாள் ஆண்டு என்ன பண்ணாருன்னா ஓய்ந்திருந்தார். இப்போ ஆண்டவருடைய இந்த ரகசிய வருகைக்கு பின்பதாக என்ன பண்ணாரு, ஆண்டவருக்கு ஒரு நாள் ஓய்ந்திருப்பார்னா இந்த உலகம் யாருடைய கரங்கள்ல கொடுக்கப்படும்னா அந்தி கிறிஸ்துனுடைய கரங்கள்ல கொடுக்கப்படும் இந்த 7ஆம் நாள். அப்ப ஏன் இந்த 7ஆம் நாள் வந்து கொடுக்கப்படுதுன்னா, இந்த 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருக்கும் பொழுது அவர் எதையுமே செய்ய மாட்டார். அதுதான் இந்த ஓய்வு நாளா வச்சிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த 7th டே, அதான் இந்த 7000 வருஷம் உள்ள போகும் பொழுது என்ன நடக்கும்னா, பிசாசனுடைய கரங்கள்ல இந்த உலகத்தை தேவன் ஒப்பு கொடுப்பார். அந்த 7 வருஷம் அந்த கிறிஸ்துனுடைய அந்த ஆட்சியா இருக்கும். உபத்திரவ காலங்கள், மகா உபத்திரவ காலங்கள். அப்போ இதுக்குள்ள நாம பிரவேசிக்க கூடாது பிரியமானவர்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா இதற்கு முன்பதாக போனா மட்டும்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமே தவிர்த்து இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் இருக்கா கேட்டா இல்ல. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது யூதர்களுக்காக வைக்கப்பட்டிருக்க காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக.
அந்த 1,44,000 பேர் தான் உள்ள போவாங்க. அந்த 7 வருஷம் அந்த அரசு அஞ்சு கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ள அவங்க தான் பாடுபட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது 7 வருஷம் அந்த உபத்திர காலத்துல இவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1000 வருஷத்துக்குள்ள போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா இப்பதான் இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தை நம்ம என்ன பண்ணணும்னா வீணடித்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. எப்படின்னா அநேக தவறான காரியங்களை கேட்டு, தவறான மனிதர்களுடைய உபதேசத்தை கேட்டு, தவறான நண்பர்களோடு கூட, தவறான உறவினர்கள் கூட இருக்கும் பொழுது அவர்களுடைய காரியங்கள் நமக்குள்ள புகுந்து நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அதுவே தடையாய் போய் கொண்டிருக்கிறது. நம்மளிடத்துல நண்பர்கள் இருக்கணும், உறவினர்கள் இருக்கணும், தவறில்லை. ஆனா அவர்களுடைய இன்ஃபுளுன்சிவான டாக்ஸ், அவர்களுடைய தவறான போதகம், தவறான போதிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக செல்ல விடாம தடை பண்ணுதுன்னா அதை விட்டு பிரிந்து வருவதற்கு கண்டிப்பாகவே அதை விட்டு பிரிந்து வருவது நல்லதா இருக்கும். ஏன்னா அவர்கள் மூலியமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம தடையா போயிடும். ஏன்னா இந்த தாட் எதுக்கு வருதுன்னா, தாமதிக்கார் என்று சிலர் எண்ணுகிற அப்படின்னா, இது இந்த வசனத்தை ஏன் அவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாருன்னா, அநேகர் இப்பொழுது கூட இந்த நேரத்துல கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அநேகரானா தேவனுடைய வருகை தாமதிக்கும், தேவனுடைய வருகை இன்னும் டைம் இருக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது நிறைய ஊழியர்களும் இருக்காங்க, விசுவாசிகளும் இருக்காங்க, பெரிய பெரிய ஊழியர்களும் இருக்காங்க. இது காரணம் என்னன்னா அவர்களுக்கு இந்த பூமியை விட்டு போகணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றது எண்ணமே கிடையாது. ஆனா பவுல் பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் இந்த இடத்தை விட்டு எப்ப போயிருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எப்படா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவேன்? ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறது எனக்கு முக்கியமான காரியம், இந்த பூமியில இருக்கிறது எனக்கு முக்கியமான காரியம் இல்லை. ஏன்னா எனக்கு நித்திய சந்தோஷமும் சமாதானத்தையும் தர பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு தான் சொல்லி பவுல் விரும்புகிறார். ஆனா மனிதர்களா இருக்க நாம இந்த 60-70 வருஷம் இந்த பூமியில வாழும் பொழுது இது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு தவிர்த்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள நித்தியமாக போகணும்னு சொல்லி எண்ணமே வர மாட்டேங்குது. இதை நிறைய ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி இதை ஃபாலோ பண்றதுனால இந்த எண்ணங்கள் வரனாலதான் பேதுரு இந்த வார்த்தையை சொல்ற, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிற அப்படினால் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் சில நேரத்துல சில விஷயத்த பொறுமையா செய்யறாருன்னா அது காரணம் என்னன்னா எல்லாருமே ரட்சிக்கப்படணும். ஏன்னா ஆண்டவர் தான் இந்த பூமியை உண்டு பண்ணியிருக்கிறாரு, இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இதுல இருக்க ஒவ்வொரு ஆத்மாவுமே தேவனுக்கு ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆத்மாவுமே பாதாளத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நம்முடைய தேவனுடைய எண்ணம். அவர் நீடிய கிருபை உள்ளவரு, நீடிய பொறுமை உள்ளவரு, அன்பு செலுத்துகிற தேவனா இருக்கிறனால எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர் பொறுமையா இருக்கிறதுனால அதையே அட்வான்டேஜா சிலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை அட்வான்டேஜா யூஸ் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா, அநேகர் தவறான வழிக்குள்ள போயிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யாம தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி உலகத்துக்கும் பிசாசுக்கும் தேவையான காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ஏன்னா இப்படி அநீதி செய்கிற சிலருக்கு உள்ள வரனால இவங்கனால இந்த மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவர்கள் தவறான பாதைக்குள்ள போய் தேவனுடைய சித்தத்திலும் தேவனுடைய வழிநடத்திலிருந்து விலகி பாவத்துக்கு பின்பதாக சென்று விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ கரண்டா நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் எஸ்பெஷலி கடைசி காலத்துல தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு, தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கு. அதுக்கான காரியங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னென்ன நடந்து கொண்டிருக்கு, எக்கனாமிக்ஸ்ல என்ன நடந்து கொண்டிருக்குது, வார குறிச்சு என்னென்ன யுத்தங்கள், என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நிலநடுக்கங்கள் என்னென்ன வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம நியூஸ்ல பார்த்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் நாம் இன்னும் தூங்கி கொண்டுலாம் இருக்கு. தூங்கி கொண்டா இருந்தா என்ன நடக்கும்? நாம் இன்னும் தெளிவடையாம இன்னும் தூங்கி கொண்டே இருந்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துல கைவிடப்பட்டவர்களா போய்விடும். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, புத்தியுள்ள 5 கன்னிகள், புத்தி இல்லாத 5 கன்னிகள். இது என்ன காரியம்னா, புத்தியுள்ள அந்த 5 கன்னிகள் என்னன்னா தூங்கினாலுமே அவங்க இடத்துல என்ன இருந்துச்சு, எண்ணெய் குறைவில்லாம இருந்துச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த புத்தி இல்லாத கன்னிகள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளாதனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம போயிடாங்க. இப்படிதான் பிரியமானவர்களே, அநேக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காம போவதற்கான வாய்ப்புகள் அநேகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் இன்னும் உறங்குறவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு என்பதை மறந்து விட்டு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாம என்ன பண்றாங்கன்னா தேவனை விட்டு விலகி கொண்டு போய் கொண்டிருக்காரு. பிரியமானவர்களே, நாம இதை கவனித்து இதை நிதானித்து அறிந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம விலகணும். இப்படிப்பட்ட இன்ஃபுளுன்ஸான பீப்புள் நம்ம சுத்தி இருந்தாங்கன்னா அவங்க விட்டு விலகிறது நமக்கு நல்லதா இருக்கும். எதுக்காகனா, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது யாருமே தடை பண்ணக்கூடாது. அட் எண்ட் ஆஃப் த டே அவங்கவுங்க ஆத்மாக்கு அவங்க பொறுப்பாளியா இருக்கனால உங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள போனா அது நித்தியமா சந்தோஷமா இருக்க போகுது, இலைப்பாரி கொண்டு சந்தோஷமா இருக்கு, தேவனை துதித்து கொண்டிருக்கும். ஆனா அதுவே இன்கேஸ் அந்த ஆத்மா பாதாளத்துக்குள்ள போச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐஸ்வர்யவான் லாசரு, அந்த ஓமையை நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஐஸ்வர்யவான் போயிட்டு தாழ்ந்த பாதாளத்துல போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்றது. அது ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காம அங்க ஆபிரகாம் கிட்ட போய் கேட்பாரு, ஒரு சொட்டு தண்ணியாச்சும் எனக்கு தாங்க அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு வேதனை நிறைந்த ஒரு இடமா இருக்கு பாதாளம். அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கு அவங்களுக்கு.
கண்டிப்பாகவே யாருக்குமே இல்லதான், எல்லாருமே பரலோக ராஜ்யத்துல போகணும்னு நினைக்கிறோம். ஆனா ஏன் பூமியில வாழும் போது மட்டும் நாம அதுக்கு ஏற்ற மாதிரி வாழாம இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு பல்லவ ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா கண்டிப்பா முடியாது. சில நேரத்துல நாம் சில காரியத்தை தவறாக செய்யதான், சில சில நேரத்துல நம்ம இந்த காரியங்களை செய்கிறோம், தவறான காரியங்களை. ஆனா அதை விட்டு விலகி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம் நம்ம திருப்பி கொண்டோம்னா நல்லது. ஆனா அதுலயே நாம அப்படியே ஸ்டிக் ஆயிட்டு அங்கேயே ஸ்டக் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாம நம்ம மாட்டிக்கொள்வோம். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற இந்த 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 அநீதி உள்ளவர்கள், அவர்களுக்கு மற்ற காரியத்தை குறித்து யோசனை கிடையாது, அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து எண்ணமும் கிடையாது. அவங்க மரிச்சா அவங்க ஆத்மா எங்க போகணுன்ற ஐடியாவே இல்லாதனால அவங்க இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்கும். அதனால அவங்க எல்லா காரியத்தையும் விரும்பி செய்வாங்க. ஏன்னா அவங்க அநீதியின் பிள்ளைகளா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள் பண்ணி கொண்டிருந்தாருன்னா, அவங்க மதிக்கேட்டான காரியங்களை செய்கிறதை போல நாம் மதிக்கேட்டான காரியங்களை செய்தோம்னா அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? புத்தி இல்லாத 5 கன்னிகளை போலதான் நாமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓட்டத்தின் முடிவுல ஒரு பந்தய பொருளை வைத்திருக்காரு. அதே போல நம்மளுடைய ராஜ்யத்திலும் நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கு. அது என்னன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது. அதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாம் என்ன காரியங்களை செய்யணும்னா, இந்த பூமியை விட்டு நாம் என்ன பண்ணோம், பிரித்தெடுத்து நம்ம வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் இந்த பூமியை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரிந்து வாழ்ந்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதனால நாம் அதை கவனமாய் பார்த்து நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு கூட அவர் சந்திதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்றார். அப்போ இங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. என்னன்னா, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு கூட அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. அப்பனா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், அவருடைய வரிகள் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த 3 விஷயம் நமக்குள்ள இருக்கணும். கரை இல்லாதவர்களாகவும் பிழை இல்லாதவர்களாகவும் சமாதானத்தோடு கூட. ஏன்னா அநேக நேரத்துல நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த அநீதியின் பிள்ளைகளை பார்த்து நம்மளை என்ன பண்ணிடும், கரைப்படுத்தி கொள்கிறோம். தேவன் நமக்காக சிலுவையில மரித்ததுக்கான காரணம் என்னன்னா, பாவத்தையும் சாபத்தையும் ஜெயித்து நம்மளை பசுத்தமாக்கி இருக்காரு. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை தூய்மைப்படுத்திருக்காரு. அப்படி தூய்மைப்படுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்னா, இந்த அநீதியின் பிள்ளைகளை பார்த்து உலகத்தானை போல, உலகத்துல இருக்க இன்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆகி நமக்கு கொடுத்திருக்க இந்த வெள்ளை அங்கிய வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உதாரணத்துக்கு உங்க இடத்துல ஒரு வெள்ளை ட்ரெஸ் இருக்கு, அதுல ஒரு அழுக்கு பட்டுச்சுன்னா அதை உங்களால எங்கேயாச்சும் வெளியே போட்டுட்டு போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அது அழுக்கா இருக்கு. அதை உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை வாஷ் பண்ணி காய வச்சு திருப்பி யூஸ் பண்ண நினைப்பீங்க. அதே போல நமக்காக கொடுத்திருக்க அந்த வெள்ளை பரிசுத்த அங்கிய, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்க தேவன், இந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணி கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலக காரியத்தை வைத்தும் உலகத்துல இருக்க பாவத்தை வைத்தும் நம்ம கரைப்படுத்தி நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பாவத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கரையும் பிழையும் இல்லாதவர்கள் மாத்திரம் பல்லவத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள் பிரியமானவர்கள். தேவன் சொல்லியிருப்பாரு, பலி செலுத்தும் பொழுது பலி செலுத்துகிற அந்த பலியானது ஊனமற்றதும் ஒண்ணுமே ஒரு 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 பாதிப்பு இல்லாததுமான ஒரு காரியத்தை தான் என்ன பண்ணா பலி செலுத்தணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நாம ஜீவ பலியா தரும் பொழுது கரையும் பிழையும் இல்லாதவர்களாய் நம்மளை ஜீவ பலியா தரணும் பிரியமானவர்களே. ஆனா நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளை காத்துக்கொள்கிறோம், நம்மளோட பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அநேக நேரத்தில் நாம் கரையா இருப்பதை நாம் நினைக்கிறதும் கிடையாது, யோசிக்கிறதுமே கிடையாது. நம்முடைய வெளியான சரீரம் கரையா இருக்கிறது விஷயம் இல்லப்பா பிரியமான, நம்முடைய வெளியான அங்கி கரையா இருக்கிறது இல்லை, நமக்குள்ள உள்ளான மனிதன் எப்படியா இருக்கிறான், உள்ள இருக்க பரிசுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்றதான் தேவன் பார்ப்பார். ஏன்னா ஆண்டவர் முகத்தை பார்க்கலாம்ல, இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படியா இருக்கு, பரிசுத்தமா இருக்கா, பிழை இல்லாமல் இருக்கா, கரை இல்லாமல் இருக்கா, பாவம் செய்யாமல் இருக்கிறா, இதைதான் பார்ப்பாரு. இதை நாம் மறந்து விட்டு நம்முடைய சரீரத்தை நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும், தூய்மைப்படுத்திக்கணும் நினைச்சிட்டே இருப்போம். இதை அலங்கரிக்கணும், அதை அலங்கரிக்கணும், இதை பண்ணணும்னு. ஆனா நமக்குள்ள இருக்க உள்ளான இருதயத்தை நாம் இதை வைத்து பரிசுத்தப்படுத்துவோம் பிரியமானே. இதை நாம் பரிசுத்தப்படுத்தாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஒரு நல்ல வசனம் இருக்கு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருமே வாசிருப்பீங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா. இப்ப மாம்சத்தின் கிரியை எப்பவுமே என்னன்னா, இது ஹிடனா இருக்காது, எப்பவுமே வெளியே வந்துடும். ஆவின் கனியோ நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரூட்டா இருக்கிறது போல இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்காது. என்னன்னா வெளியே தெரிஞ்சிடும்.
இந்த மாம்ச கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அது எப்பவுமே என்ன ஆகும்னா வெளியே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும் பொழுது அது யார் என்னன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எவன் பிரவேசிக்க மாட்டானா? கரை பிழை இல்லாதவன் தான் பிரவேசிப்பான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எவன் பிரவேசிக்க மாட்டானா? இந்த கரையும் பிழையும் உள்ளவன் பிரவேசிக்க மாட்டான். அந்த கரையும் பிழையும் என்னன்னா இந்த மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாம்சத்தின் கிரியை இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான்னு வேதத்தை தெளிவா போட்டிருக்கு. முதலானவைகளை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்ப மாம்சத்தின் கிரியில் என்னென்ன இருக்கு? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், கோபங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இப்படிப்பட்ட குணத்தை தான் பிரியமான நாம வைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு விரோதமா நம்ம இருதயத்துல கோபம் வச்சிருக்கோம்? எத்தனை பேருக்கு விரோதமா நம்ம வைராக்கியத்தை வைத்துக் கொண்டிருக்கோம்? எத்தனை நேரத்துல நம்ம சண்டை போடுறோம்? எத்தனை நேரத்துல நம்ம பொறாமப்படுறோம்? மற்றவங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை பார்த்து எனக்கு வரமாட்டேன், அவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், அவனுக்கு இது நடக்குதே, எனக்கு ஏன் நடக்க மாட்டேது, பொறாமப்படுறோம். நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் கோபமா பேசிட்டா உடனே நாம என்ன பண்றது? அவனை காட்டிலும் 10 மடங்கு அதிகமா கோபத்தை பேசுறது. கிறிஸ்துவ சொல்லியிருக்காரு, ஒரு கண்ணத்தை காட்டணும் இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னா நமக்கு ஒரு அடி கொடுத்தானா அவனுக்கு 10 அடியா கொடுக்குறோம். நம்ம கிறிஸ்தவன், நம்ம ஆவிக்குரியவன், சபைக்கு போய் வேதத்தை தூக்கிட்டு ஜெபம் பண்றோம், அபிஷேகத்துல நிறமோ, அந்நிய பாஷையை பேசுறோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனா இங்க அசுத்தமான வார்த்தையும் பேசுவோம். இப்போ என்ன ஆவிய உடல் என்ற அறியலன்னு ஏன்றா இந்த வார்த்தையை ஆண்டு ஏன் கேட்கிறாருன்னா, தன்னுடைய சீஷர்கள் கூட வந்துட்டு இருக்கும் போது ஒரு கூட்ட மக்கள் ஆண்டரை ஏத்துக்கொள்ளன்னு சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கூட இருக்க சீஷர்கள் நம்ம வானத்துல அக்கினியை வச்சு இவங்களை அடிச்சுதான்னு சொன்னோன்னா ஆண்டர் கேட்பாரு, என்ன ஆவி உடையர் என்று அறியீர்களான்னு கேட்பாரு. இது காரணம் என்னன்னா, அவன் அப்படி செய்வான்டா, ஆனா நீ என்ன காட்ட போற? நீ ஆவியின் கனியை தான் காட்டணும். நான் இந்த பூமியில எப்படி இருந்தனோ அப்படிதான் நீ இருக்கணும். இந்த பூமியில நான் எப்படி இருந்தேன் பரிசுத்தமா இருந்தது போல அதே போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. ஆண்டவரை துப்புனாங்க, மூஞ்சில துப்புனாங்க, காரி துப்புனாங்க, அடிச்சாங்க, ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. எதுக்குன்னா அதுதான் ஆவியின் கனி. இங்க நாம நம்மள சும்மா கோபமா பார்த்தாவே உடனடியாக நாம அவங்கள விட 10 மடங்கு அதிகமா காட்டுறது. நமக்கு விரோதமா ஏதாவது ஒண்ணு பேசிட்டாங்கன்னா போதும் நம்ம அவங்களோட 10 மடங்கு அதிகமா பேசுறது. ஏதாவது ஒரு கோபத்தை காட்டினா நம்ம அதை விட அதிகமா 10 மடங்கு அதிகமா காட்டுறது. இப்படி பண்ணி கொண்டு இருந்தோம்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாதுன்னு தெளிவா போட்டிருக்கு வேதத்துல. இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியை உடையவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டாங்க. இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. நாம ஆவியின் கனியை உடையவர்களா இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, கரையும் பிழையும் இல்லாதவர்கள், சமாதானத்துக்கூட இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க. ஏன்? அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கைய சமாதானம் இல்லாம போற காரியம் எதனால? நாம அதிகமா உட்காந்து யோசிக்கிறது, தேவையில்லாத காரியத்தை யோசிக்கிறது, நமக்கு அதுக்கு தேவையில்லை. அநேக காரியங்களை பத்தி குழப்புது, உலகத்தின் கவலைகள், இந்த லௌகீக கவலை எல்லாம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா சமாதானத்தை கெடுத்து விடும். இந்த பூமியில இருக்கும் தருவாய் வரைக்கும் நம்ம சமாதானத்து கூட இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஏன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, என் சமாதானத்தையே வைத்து போறோம், உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, என் சமாதானம். நமக்காக ஒரு சிலுவையில அறியப்பட்டதுக்கான ரீசன் என்னன்னா, நாம பரிசுத்தமா இருந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். உலக கவலை உனக்கு தேவையில்லடா, உனக்கான தேவைகள் அண்ணன் தேவைகள் அன்னைக்கு சந்திக்கப்படும். நம்ம பரமண்டலத்துல பிற ஜபத்தை சொல்லும் பொழுது அன்றன்றைய தேவையை தந்தரும் கேட்கறது காரணம் என்னன்னா, அது ஜபத்துல மட்டும் இருக்கக்கூடாது, பிரியமானோட வாழ்க்கையிலும் இருக்கணும். நாம் அநேக நேரத்துல கவலைப்படுகிறோம், உலக கவலைகள், உலகத்தின் காரியங்கள், எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, எது என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு சமாதானத்தை எழுத விடுகிறோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற சமாதானம் உலகத்துல உனக்கு எதுவுமே இல்லைனாலும் சரி, உனக்கு உலகத்துல எந்த காரியமும் கிடைக்கலனாலும் சரி, அந்த சமாதானம் எதிர்த்து எப்பவுமே இருக்கும். ஏன்னா அது தேவன் கொடுக்குற சமாதானம். நீ தேவனோட ஐக்கியமா இருந்து தேவனோடு கூட ஒன்றி இருந்தனா அந்த சமாதானம் உன்னை ஆளுகை செய்கிறதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதனால நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. மாம்சத்தின் கிரியைகளை வைத்துக் கொண்டிருக்கீங்களா? விக்கிராதனை பண்றவளா இருந்தீங்களா? தயவு செஞ்சு விட்டுருங்க. பில்லி சுனி பண்ணலாங்களா? தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இந்த விரோதங்கள், வைராக்கியம் நான் பேச மாட்டேன், எனக்கு அவன் மேல கோபம் இருக்கு, நான் பேசவே மாட்டேன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் பேச மாட்டேன். இந்த வைராக்கியத்தை வைத்துதான் பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியாது. இந்த மாம்சத்தின் கிரியை, இந்த கிரியைகள் இதுல ஒண்ணு இருந்தா கூட நான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பிரியமலை. ஆனா அடுத்து ஒரு வசனம் இருக்கு, 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகள் விரோதமான பிரமாணங்கள் ஒன்றும் இல்லை. ஆனா ஆவியின் கனியை 9 உடையவர்களா இருந்தோம்னா நாம் நிச்சயமாகவே சொல்றோம் பல்லவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். இதுல சமாதானமும் வந்துரும், கரையும் இல்லாமல் பிழையும் இல்லாமல் நம்மளை பசுத்தமாய் காத்து கொள்ள முடியும். ஏன்னா நமக்குள்ள சமாதானம் இருக்கும், நமக்குள்ள பொறுமை இருக்கும், நமக்குள்ள சாந்தம் இருக்கும், முக்கியமா நமக்குள்ள அன்பு இருக்கும். பிரியமானவர்களே, நாம் மற்ற ஒருவரை நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று தேவன் சொன்ன அந்த கட்டளை இதுக்குள்ள வந்துடும். பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனை உடவுலா இருக்கணும். அதுக்கு மெயினா நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்தான் நம்ம கூட இருக்கிறாரான்றது நம்ம தினமும் நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்து கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியான் உங்க இடத்துல இல்லைன்னா நீங்க பாவத்தை செய்வீங்க, தேவனுடைய வழியை விட்டு விலகி போவீங்க, பாவமான காரியம் உங்களுக்குள்ள வரும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேச ஆரம்பிப்பீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விட்டு விலக ஆரம்பிப்பீங்க. பிரியமானவர்களே, இதை நீங்க புரிந்து கொண்டு நீங்கள் உங்களை காத்து கொண்டா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆவியின் கனிகள் உங்க இடத்துல வேணும். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போனா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இதை எச்சரிப்பாகவும் இதைதான் நமக்கு பேர் சொல்றாரு, எச்சரிப்பா சொல்றாரு. நீங்க உங்களை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். இது எச்சரிப்பு. இதை நீங்க பண்ணிதான் ஆகணும். இதை பண்ணா மட்டும்தான் நீங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்பொழுதும் சரி, இல்ல வேற ஒரு ஊருக்கு போகும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அங்க சர்வே பண்ண முடியும். ஒரு வேலை ஸ்தலத்துக்குள்ள போறோம்னா அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இத்தனை மணிக்குள்ள வரணும், இத்தனை மணிக்குள்ள போகணும், இத்தனை லீவ் எடுக்கலாம், இப்படின்ற ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கும் போது அதை நம்ம பின்பற்றோம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கும் நமக்கு சில ஃபார்மேட் இருக்கு. இது ஆவின் கனிகள் தான் அந்த ஃபார்மேட். பிரியமானவர்களே, ஆவின் கனிகள் 9 உங்க இடத்துல இல்லைன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் உடையவளா இருந்தா மட்டும்தான் பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். மாம்ச காரியங்களை வைத்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பேன்னு சொல்லி தயவு செஞ்சு யோசிச்சு கூட பார்க்காதீங்க. நீங்க எல்லாரும் கேட்கும்போது பல்லவ ராஜ்யத்துக்குள்ள போவீங்களான்னு கேட்டா உடனே கையை தூக்குறது, இதெல்லாம் பண்றது உலகத்துக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள நீங்களே புலமிட்டு பார்க்க வேண்டும். என் இடத்துல என்ன காரியங்கள் இருக்கு, என் இடத்துல மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறதா, என் இடத்துல ஆவின் கனி இருக்கிறதா என்று நான் நானே சுயமா புறமிட்டு பார்த்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். பிரியமானவர்களே, இதை உங்களை பயம்புத்துறதுக்காகவோ இல்ல உங்களை இது பண்ணணுமோ இல்ல. இதுதான் தேவனுடைய சத்தியம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறோம் அதை தான் நாம் சொல்றோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, அதனால ஆவியின் கனியை உடவுகளா நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். பிழை கரை அற்றவர்களாக சமாதானத்தோடு இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதே போல தேவனுடைய வருகை தாமதிக்காது. பிரியமானவர்களே, அவர் நீடிய பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாருமே ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் அவர் பொறுமையா இருக்காரு. தவிர்த்து அவர் எதுக்குமே தாமதம் பண்ண மாட்டாரு. அவர் எல்லாவற்றையுமே நேரத்தோடு கூட செய்வார். சரியான நேரத்தை, விதைப்பதற்கு ஒரு நேரம், அறுப்பதற்கு ஒரு நேரம், அதே போல அவர் சரியான நேரத்துல சரியான டைம்ல நம்மளை கூட்டிட்டு போவாரு. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு, தேவனுடைய விருப்பமா இருக்கு. ஆனா அந்த வழியை விட்டு விலகுவதும் விலகாம போவதும் நம்முடைய கரங்கள்ல தான் இருக்கு. பிரியமானங்களே, அப்ப நீங்க புடமிட்டுக் கொள்ளுங்கள். ஆவின் கனி இடத்துல இருக்கிறா இல்ல மாம்சத்தின் கிரியைகள் இடத்துல இருக்கிறதா என்பதை நாம் கவனித்து அறிந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை இல்லைங்களா ஆண்டவரே, அப்பா இந்த கேட்ட வசனத்துக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கிருபை அப்பா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, ஆவின் கனிகள் எங்களை கூட வர வேண்டும் தகப்பனே. மாம்ச கிரியைகள் எங்க இடத்துல இருந்ததுன்னா அது இயேசுவின் நாமத்துல எங்களை விட்டு நீங்க போட்டும் தகப்பனே. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஆவின் கனிகளை அவர்கள் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் வழி நடத்துவதோடு கூட பரிசுத்தாவின் ஐக்கியத்தோடு கூட மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்க பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தாமல் தங்களை காத்துக்கொண்டு தேவனுடைய வருகையில பிரவேசிப்பதற்கு தேவன் அவர்களுக்கு வழி நடத்துங்கப்பா. அவங்க எந்தெந்த இடத்துல லாக் ஆறாங்களோ, எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆறாங்களோ, தேவன் அவர்களுக்கு பலன் தந்து அவளை இன்னும் அதிகமாக ஜெபிக்கும்படியாகவும் ஆண்டவர் இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக செல்லும்படியாகவும் தேவன் அவர்கள் வழி நடத்துவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.